அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முற்றுகையை சீனாவின் ஆதரவு பெற்ற எண்ணெய் கப்பல் ஒன்று பகிரங்கமாக சோதித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ரிச் ஸ்டாரி என்று பெயரிடப்பட்ட அந்த நடுத்தர ரக எண்ணெய் டேங்கர் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியில் நுழைந்து அமெரிக்காவின் நேவல் முற்றுகையை தாண்டி வெளியேற முயற்சித்துள்ளது. ஈரானின் எரிசக்தி தடைகளை தவிர்க்க உதவியதாக கூறி கடந்த 2023ஆம் ஆண்டிலேயே அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட கப்பல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த கப்பல் மீண்டும் ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தி வெளியேற முயற்சிப்பது அமெரிக்காவின் முற்றுகை உண்மையில் எவ்வளவு பலமானது அல்லது எந்த அளவுக்கு பின்பற்றப்படுகிறது என்ற கேள்வியை உலக நாடுகளிடையே எழுப்பியுள்ளது. இந்த கப்பல் கடந்த 24 மணி நேரத்திற்குள் 2 முறை தனது பயண திட்டத்தை மாற்றியுள்ளது. முற்றுகை அறிவிக்கப்பட்டவுடன் ஒரு முறை திரும்பிச் சென்ற கப்பல் மீண்டும் சில மணி நேரங்களிலேயே தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. தங்களுக்கு சொந்தமானவர்கள் சீனர்கள் என்று அந்த கப்பல் சிக்னல் அனுப்புவது அமெரிக்காவுக்கு நேரடியாக விடப்பட்ட சவால் என்றே பார்க்கப்படுகிறது. இக்கப்பல் மட்டுமல்லாமல் எல்பிசி என்று மற்றொரு கப்பலும் ஈரான் துறைமுகத்திலிருந்து வெளியேற முயற்சித்துள்ளது. முற்றுகை தொடங்கிய பிறகு டிரான்ஸ்பாண்டர்ஸ் எனப்படும் இருபடத்தை காட்டும் கருவிகளை ஆன் செய்த நிலையில் எந்தவொரு கப்பலும் பெர்சியன் வளைகுடாவிற்குள் நுழைந்ததாக தெரியவில்லை. அமெரிக்காவின் இந்த திடீர் முற்றுகை மற்றும் அதன் விதிகள் குறித்த குழப்பத்தால் உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் மற்றும் எரிசக்தி வர்த்தகர்கள் பெரும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். முற்றுகையின் விதிகள் என்ன, எந்தெந்த கப்பல்கள் அனுமதிக்கப்படும் போன்ற விவரங்கள் தெளிவாக தெரியாததால் பல நாடுகளும் கப்பல்களை நிறுத்தி வைத்துள்ளன. மறுபுறம் இந்த பதற்றத்தை தணிக்கவும் ஈரான் மற்றும் அமெரிக்காவை சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவும் சீனா வலியுறுத்தி வருகிறது. சீனா மற்றும் அமெரிக்கா இடையிலான இந்த மறைமுக மோதல் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோகத்தில் இந்த சம்பவம் எத்தகைய திருப்பத்தை ஏற்படுத்தும்? அமெரிக்கா இந்த கப்பலை தடுக்குமா அல்லது இந்த முற்றுகை ஒரு காகித புலிதானா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்